இப்ப என்ன சொல்றாங்க, முத்தையாவு உண்டான பிரச்சனையில இவங்க பண்ணாங்கன்றாங்க. சொந்த அப்பா அம்மா பீ தண்ணியை குடிக்கிட்டோம் அப்படின்னு யாராவது இந்த ஈன செயலை செய்வாங்களா? வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக வெளியான ஆடியோ குறித்து அரசியல் விமர்சகர் ஏர்போர்ட் மூர்த்தி வெளியிட்டுள்ள வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம், நான் மூர்த்தி, ஏர்போர்ட் மூர்த்தி, புரட்சி தமிழகம் பரையர்கவே. இன்றைக்கு வேங்கை வயல்ல ஒரு 3 பேரை குற்றம் சாட்டி அந்த செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல முரளி ராஜா பிசி, அவரோட அப்பா அம்மா மனைவி பையன் 5 பேர் அதே ஊர்ல தான் அந்த பீ தண்ணியை குடிச்சாங்க. அப்புறம் முரளி ராஜாவோட பெரியப்பா பேத்தியும் சித்தப்பா பேரனும் அந்த பீ தண்ணியை குடிச்சு அட்மிட் ஆகியிருந்தாங்க. சுதர்சனோட அம்மா இதே பீ தண்ணியை குடிச்சு தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்க. இவங்க சின்ன தாத்தா பேத்தியும் இன்னும் அட்மிட் ஆயிடுச்சு. முத்துகிருஷ்ணன் வகைராவில் அப்பா அம்மா தங்கை அண்ணன் முத்துக்குமார், அண்ணன் கண்ணதாசன், அண்ணி தீபிகா, யாஷிகா, இந்த மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்க. இதுல தீபிகா மருத்துவமனையில பீ தண்ணியை குடிச்சு அட்மிட் ஆயிருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, முத்தையாவு உண்டான பிரச்சனையில இவங்க பண்ணாங்கன்றாங்க. சொந்த அப்பா அம்மா பீ தண்ணியை குடிக்கிட்டோம் அப்படின்னு யாராவது இந்த ஈன செயலை செய்வாங்களா? ஆகவே இவங்க இன்னைக்கு ஒரு ஆடியோ எல்லாரும் வெளியிடுறாங்க. அதாவது முதல்ல விசாரணையில 2 லட்சம் ரூபாய் பணம் தரேன், அரசு வேலை தரேன் அப்படின்னு மிரட்டுறாங்க, டார்ச்சர் பண்றாங்கன்னு பசங்க வீட்டுக்கு போன் பண்ணி அழுகுறாங்க. அப்போ வீட்டுல இருந்து எப்பா எது சொன்னாலும் நீங்க ஒத்துக்காதுப்பா அப்படி இப்படின்னு இயல்பா பேசுறாங்களா, அந்த ஆடியோக்களை முன்னும் மின்னும் வெட்டி இன்னைக்கு போடுறாங்க. இன்னைக்கு பல பேர் மேல நீங்க போய் வழக்கு போறீங்க, அது பிரச்சனை இல்லைங்க, ஒரு 3 பேர் உள்ள கூட போகட்டும். ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் ஒரு அசிங்கம் இன்னைக்கு வீசப்பட்டிருக்குல்ல. ஏப்பா இவங்கன்னா இப்படிதான்பா இருப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்களா? எனவே தயவு செய்து இதை எல்லாரும் புரிஞ்சுங்க. இது உண்மையான குற்றவாளிகள் இதுல கண்டுபிடிக்கப்படணும்னா எல்லாரும் கேட்கிற மாதிரி சிபிஐ விசாரணைக்கு அரசு உத்தரவிடணும். இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. எங்கள் மீது ஒட்டுமொத்த இந்த சமூகத்தின் மீது, பறையர் சமூகத்தின் மீது இன்னைக்கு ஒரு பெரிய அசிங்கம் நடத்தப்பட்டிருக்கு. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எனவே இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க. நன்றி, வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.